ஹாய் ஹலோடா மிஸ் டுடே நம்ம வந்துட்டு ஜேகேக்கு நியூ எஃப்எஃப் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ரொம்ப நாள் கழிச்சு ஜேகேக்கு எஃப்எஃப் ஆரம்பிச்சிருக்கோம். ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் பார்த்தரலாம். ஜங்குக்கு வந்து காலேஜ் படிக்கிறான். காலேஜில் செம்ம ரகட்டான பையன். ஜங்குக்கு வந்து ஒரு மாஃபியா ஃபேமிலி சேர்ந்த பையன். ஒயன் சைட் பார்த்தோன்னா ஒயன் யாருக்குமே பயப்பட மாட்டா. செம்ம போல்டான பொண்ணு. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் போதுன்னா மற்றதெல்லாம் நம்ம எஃப்எஃப்ல போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு காலேஜில் நடந்து வந்துட்டுருக்கா. அது வேறு யாரும் இல்லை, ஒயன் தான். அவளும் அப்படியே ஃபோன் பார்த்துட்டே நடந்து போயிட்டுருக்கா. அப்படியே போயிட்டு இருக்கும்போதே யாரோ மேலே இடிச்சிட்றா. அவளும் வந்துட்டு சாரி கேட்டுட்டு அப்படியே நடந்து போகிறா. அப்போ கரெக்டாக ஏய் பொண்ணே நெல் அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. ஒயனும் வந்துட்டு திரும்பி பார்க்குறா. பார்த்தா அப்படி சொன்னது வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். ஜங்குக்கும் வந்துட்டு என்ன நீ பாட்டுக்கு இடிச்சிட்டு போய்கிட்டே இருக்க, அதான் சாரி சொல்லிட்டேன்ல. ஓ அப்படியா சொன்னியா, எனக்கு கேட்கலையே, திருப்பி ஒரு தடவை சொல்கிறியா? நான் ஒரு தடவை தான் சாரி சொல்ல முடியும். அப்போ நான் பல தடவை ஒன்று இடிச்சிட்டு போவேன், பரவாயில்லையா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? சாரி வேணும். சரி சாரி. என்ன வெறும் சாரியோடு முடிச்சிட்டா எப்படி? பின்ன வேறு என்ன பண்ண முடியும்? சே இப்படியெல்லாம் சாரி கேட்டேன் எனக்கெல்லாம் பிடிக்காது. அதனால் நீ எப்படி சாரி கேட்குறேன்னா, உங்களை நான் தெரியாமல் இடிச்சிட்டேன், இனிமேல் இப்படி திருப்பி பண்ணவே மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு கேளு, நான் உன்னை விட்டுடுறேன். டேய் அப்படியெல்லாம் என்னால் கேட்க முடியாது, தல்றா. எது டாவா? நில்லு. இடித்ததும் இல்லாமல் இப்போ டா வேற போட்டு பேசுகிறீங்களோ? எந்த இயர் நீ? ஹலோ மிஸ்டர், காலேஜ் ஃபர்ஸ்ட் டேவை என்னை இரிட்டேட் பண்ணாதே. ஓ ஃபர்ஸ்ட் இயரா? அப்போ எவ்வளோ தைரியம் இருந்தா சீனியரை இடித்ததும் இல்லாமல் சீனியரை பார்த்து டான்னு வேற சொல்கிறல? ஏய் ஆமாண்டா, அப்படி தான் சொல்லுவேன், என்ன பண்ணுவேன்? ஏய் என்ன சொன்ன இப்போ? ஓ சாருக்கு காது கேட்காதோ? அப்படி தான் பேசுவேன்னு சொன்னேன். இப்போது ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸும் டேய் ஜேகே உன்னவே ஒரு பொண்ணு எதிர்த்து பேசுதுடா, எனக்கு தெரியுதுடா, நீங்கள் மூடுங்க. எங்கே பாரு பேசாமல் போயிடு. வந்த ஃபர்ஸ்ட் டேவே என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்ருக்க. உன்னோட பேர் என்னன்னு கூட எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஐயோ என் பேர் தெரியாதா? நான் தான் ஜங்குக். இந்த காலேஜில் நான் தான் ரொம்ப அழகான பையன். அதான் சொல்லுவாங்க போல், அழகாக இருந்தால் அறிவு சுத்தமாக இருக்காதுன்னு. கரெக்டு தான். ஏய் என்ன சொன்ன இப்போ? அப்போ எனக்கு அறிவில்லைன்னு சொல்கிறியா நீ? ஏய் அறிவில்லைன்னு சொல்கிறதெல்லாம் இல்லை, அது உன் கூட இருக்கானுங்களே அவனுங்களுக்கு கூட தெரியும் நீ ஒரு பைத்தியம்னு. மச்சான் என்னடா சொல்கிறா இவன்? நான் பைத்தியம்னு சொல்கிறாளா? இப்போ ஜேகேவோட ஃப்ரெண்ட் தயாங்கும் வந்துட்டு என்ன பாப்பா ஓவரா வாய் பேசுகிற? ஹலோ நீங்கள் என்ன உங்கள் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டா? ஆமாம், பின்ன என் ஃப்ரெண்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் பின்ன வேறு யார் சப்போர்ட் பண்ணுவான்? அப்போது உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கொடுங்க, என்ன அப்போ வச்சு திருந்துறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நடந்து போகிறீங்க. தயாங்கும் வந்துட்டு ஜேகேவை பார்த்து டே மச்சான் என்னடா இவன் நம்மளே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா, நீ மூடிக்கிட்டு இருந்திருக்கலாம், இப்போ தேவையில்லாமல் எனக்கு சேர்த்து தான் அசிங்கம், பேசாமல் போயிட்டுடா, இருக்க கண்ணில் ஒன்றும் அடிச்சிருவேன். ஸோ நீங்களும் அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க. போய் நீங்களும் வந்து ஒரு டெஸ்கில் உட்காருங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கான். அவளும் வந்துட்டு உங்களை பார்த்து நியூ ஸ்டூடெண்ட்டா? ஆமாம். ஓ ஐ எம் லூனா, ஐ எம் ஒயன். சரி காலையே இந்த காலேஜோட செம்ம ரகட்டான பாய்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தீங்களாமே, அது நீங்கள் தானவா? நீங்கள் யாரை சொல்கிறீங்க? அதான் ஜங்குக்னு, நம்ம காலேஜ் சீனியர். அவனா? ஆமாம் நான் தான். பா ரொம்ப போல்டான பொண்ணு போல். வந்த ஃபர்ஸ்ட் டேவே காலேஜ் சீனியர்கிட்டலாம் சண்டை போடுற அளவுக்கு. ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, நான் தெரியாமல் இடிச்சிட்டேன், அதனால் ஒரு ஆர்கியூமெண்ட் போச்சு, அதுதான், மற்றபடி பெருசாக எதுவும் கிடையாது. உனக்கு இந்த அளவுக்காச்சும் தைரியம் இருக்குது, எனக்கெல்லாம் உனக்கு பார்த்தாலே அவ்வளோ பயம். ஆமாம் எல்லோரும் அவனை பார்த்து பயப்படுறீங்க. ஆக்சுவலாக அவன் ரொம்ப ரகட்டான பையன், யாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டான், ஈவன் நம்ம ஹெச்ஓடி வரைக்கும். என்ன அப்படி இருக்க பையனை எதுக்கு காலேஜில் வச்சுக்கணும்? அவன் ஃபேமிலி ஏதோ மாஃபியா ஃபேமிலியா, அதனால் யாருமே அவன்கிட்ட வம்பு வச்சுக்க மாட்டுறாங்க. காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம்ல. அதுவும் சரிதான். ஸோ இப்போ கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே கிளாஸ் டைமில் லூனா கூட கொஞ்சம் பேசி கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டீங்க. ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் லூனாவும் கேன்டீனுக்கு வரீங்க. லூனாவும் நீங்களும் கேன்டீனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜேகேவோட கேங் அங்கே வராங்க. ஜேகேவும் வந்துட்டு லூனாவை பார்த்து ஏய் பாப்பா எந்திரி. அண்ணா போ அங்கே போய் ஓரமாக உட்காரு போ, எனக்கு அவன் ஃப்ரெண்டு கூட ஒரு டீலிங் இருக்குது, பேசி முடிச்சுட்டு
உன் ஃப்ரெண்டுக்கு நீ எவ்வளோ வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, புரியுதா? அண்ணா இல்லைண்ணா. என்ன இல்லை? போ, அங்கே போய் உட்காருன்னா உட்காந்துடணும். நீங்கள் அப்போ தான் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஜேகேவாக இருந்ததை நீங்களும் பார்த்துட்டு, லூனா நீ போகாத, எங்கே என்ன இல்லை. ஓ, அவள் சொன்னால் கேட்பேன், நான் சொன்னால் கேட்க மாட்டியா? போய் அங்கே உட்காரு. அண்ணா சரிண்ணா, நான் என்னோடய ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். பாவி, இப்படி மாட்டி விட்டு போகிறாளே. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு காலையிலேயே என்னை செம்ம காண்டேற்றி விட்டுட்டு போயிட்டு இப்போ நீங்கள் கேன்டீனில் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்கல. இங்கே பாருங்கள், நான் இடித்தேன், அதுக்கு சாரியும் கேட்டுட்டேன். அதுக்கப்புறமும் நீங்கள் என்னை வம்பிழுத்தனால தான் உங்ககிட்ட நான் ஆர்கியூ பண்ணினேன். மற்றபடி உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணணுன்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத ஜேகே உங்களை பார்க்காம உங்கள் லிப்ஸவே பார்த்துட்ருக்கான். நீங்களும் வந்துட்டு ஜேகேவை பார்த்துட்டு, ஹலோ மிஸ்டர் ஜேகே. ஆ என்ன சொன்னேன்? கூட ஃபைட் பண்ணணும் எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போதே ஜேகேவும் இருந்துச்சு உங்கள் பக்கத்தில் க்ளோஸாக வரான். அதான் நான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? ஜேகேவும் உங்கள் லிப்ஸ் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு நீங்கள் குடித்த ஜூஸில் கொஞ்சம் லைட்டாக உங்கள் லிப்ஸில் இருந்திருக்கு. அவனும் அதை விப் பண்ணுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸு தான் சான்ஸுன்னு சொல்லி அவனை லைட்டாக தள்ளி விட்டுடுறாங்க. ஜேகே உங்களை அப்படியே கிஸ் பண்ணிடுறான். நீங்கள் அவ்வளோ ஷாக்காக ஆகிடுறீங்க. ஆனால் அங்கே ஷாக்காக பார்த்துட்ருக்கா. நீங்களும் ஜேகேவை புஷ் பண்ணிவிட்டு, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் தான் சொல்லிட்டேன்ல உங்கள் கூட ஃபைட் பண்ண எனக்கு ஒரு எந்த இன்டென்ஷனும் கிடையாதுன்னு. அப்புறம் எதுக்கு இப்படி? அது உன் லிப்ஸில் இருக்க ஜூஸை தொடக்க தான் நான் வந்தேன். என் கால் ஸ்லிப் ஆகி உன்னை கிஸ் பண்ணிட்டேன். மற்றபடி எனக்கு உன்னை கிஸ் பண்ணணும்னு எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. ஜங்குக் இங்கே பாரு, நீ போய் சொல்கிற, வேணும்னே தானே என்னை கிஸ் பண்ண அப்படின்னு நீங்கள் ஜேகே கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அவன் எங்கேயோ பார்த்துட்ருக்கான். நீங்களும் ஜேகே எங்கே பார்க்குறான்னு பார்த்தா உங்கள் செஸ்ட்டை தான் அவன் அவ்வளோ நேரமாக நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். நீங்களும் அப்போ தான் நோட் பண்ணுறீங்க உங்கள் செஸ்ட் லைட்டாக ரிவல் ஆகுது. லைட்டாக ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. ஜேகே அதை தான் பார்த்துட்ருக்கான். நீங்களும் வந்துட்டு ஜேகேவை பார்த்துட்டு, ஜங்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அதான்டி துடைக்க வந்தேன், கால் ஸ்லிப் ஆகிடுச்சு. அப்போது ஜேகேவோட ஃப்ரெண்ட் ஜிம்மனும் வந்துட்டு, காலெல்லாம் ஸ்லிப் ஆகலை, நாங்கள் தான் வேணே தள்ளிவிட்டோம். மயிறு ஏன்டா அப்படி பண்ணேன்? மச்சான் நான் உன்னை டச் தான் மச்சான் பண்ணேன், நீ போய் விழுந்துட்டு அதுக்கு நான் என்ன மச்சான் பண்ண முடியும்? டச்னா எப்படி? ஆப்போசிட்டில் இருக்கவங்க போய் கிஸ் அடிக்கிற மாதிரி நீ டச் பண்ணுவேன்? சிரம, நீ மட்டும் வாடா. அட விடு மச்சான், கோச்சுக்காத, நீ மூடு. நான் மூடிட்டு தான் இருக்கேனே மச்சான், என் ஜிப்பு ஓப்பனாக இருக்கேன்னு பாரு. டேய் என் மானத்தை வாங்காதடா ஜிமினு. அட நீ தானடா மூடுன்னு சொன்னேன், அதை ஜிப்பு போட்டிருக்க இல்லையான்னு பார்த்தேன். நீங்கள் அப்படியே ஜங்குக்கவே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் வந்து உங்களை பார்த்து, இதில் என்னோடய தப்பு எதுவுமே இல்லை, உனக்கே தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும். கிஸ் பண்ணதும் இல்லாமல் எக்ஸ்ப்ளனேஷன் வேறு கொடுக்குறியாடா? என்ன ஏதோ நான் வந்து உன்னை ஆசைப்பட்டு கிஸ் அடித்த மாதிரி ரொம்ப பேசுகிற. ஜங்குக் இங்கே பாரு, நீ எனக்கு கிஸ் பண்ணதும் இல்லாமல் ஒரு பொண்ணு எங்கே பார்க்கணுன்னு கூட உனக்கு தெரியாது. நான் என் பேசும்போது என் வாயவே பார்த்தேன், கிஸ் பண்ணதுக்கப்புறம் நீ என் செஸ்ட்டை பார்க்குற. அப்போ இதெல்லாம் என்ன விஷயத்தில் எடுத்துக்கலாம்? அழகாக இருந்தால் சில விஷயத்த பார்க்க தான் முடியும் ஜங்குக். ஆமாம், பின்ன பார்க்கணும் வேண்டிய இடத்துல பார்க்காம பின்ன எங்கே பார்க்க முடியும்? நீ ஏன்னா இவ்வளோ புவட்ட பேசுகிற? சும்மா பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, அதான் கொஞ்சம் பார்த்து ரசிக்கலாமேன்னு பார்த்தேன். அதெல்லாம் எதுக்கு நீ பார்க்கணும்? ஏன் பார்க்கக்கூடாதா? அது எதுக்கு நீ பார்க்கணும்? நான் தான் சொல்கிறேன், நீ அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அதான் பார்த்தேன், அதில் என்ன தப்பு இருக்குது? என்ன தப்பு இருக்கா? டேய் நீ மட்டும் என் கையில் கிடச்சேன்னு வச்சுக்கோயேன், இப்போ கூட நான் இங்கே தான் நிற்கிறேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு. ஜேகே சொல்லு டார்லிங், என்ன வேணும்? டார்லிங்கோ பரவாயில்ல, வாய் தான் ரொம்ப பேசுகிறேன்னு பார்த்தா நான் அங்கங்கே அழகழகாக வச்சுருக்கியே. டேய் உனக்கு அவ்வளோதான் மரியாதை, சீனியர்னு கூட பார்க்க மாட்டேன். அப்படியா? என்ன பண்ணுவேன்? டேய் இங்கே பாரு, என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறேன், அப்படி தான் பண்ணுவேன். நான் நினச்சா உன்னை இங்கேயே இப்போவே முடிக்க முடியும். பண்ணவா? பண்ணிப்பார் பார்க்கலாம் அப்படின்னு நீங்களும் வந்துட்டு சொல்கிறீங்க. அப்போது ஜேகேவும் வந்துட்டு உங்கள் நெக்கை பிடிச்சி அப்படியே டைட்டாக அவன் பக்கத்தில் இழுக்கிறான். ஜேகே ஜேகே நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என்ன ஒரு பேச்சுக்கு? வந்து ஒரே நாள் சீனியர்கிட்ட வாங்கி கட்டிட்டு போகிறேன். அப்படியேவாது தெரியாமல் தான் கிஸ் அடித்தேன், இப்போ தெரிஞ்சு அடிப்பேன், பரவாயில்லையா? ஜங்குக் என்ன பேசுகிறேன்? ஜங்குக் கிடையாது, சீனியர். சீனியர் சொல்லி பார்க்கலாம். உன்னை எதுக்கு நான் சீனியர்னு சொல்லணும்?
சீனியர்னு சொல்லு, இல்லைன்னா நான் அடிச்சிடுவேன். சரி சீனியர். ஓகேடா, இந்த எபிசோட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எபிசோடு இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்